கண்ணகி நான் காண கூடாத கல்யாணம். உடம்பு குணமாயிடுச்சு, அதோட வானம்பாடி ஞாபகமும் வந்துடுச்சு. அதனாலதான் பாட்டு கேட்டு ஆட்டம் ஓட்டம். இதெல்லாம் உனக்கு புரியாது. ஒரு அழகான பெண்ணின் முகத்துக்கு அடிமையாக இருக்கிற வேதனையும் விளைவும் பெண் முகத்தையே பார்க்காத உனக்கு எப்படி புரியும்? நேற்று வரைக்கும் அப்படித்தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஆரம்பிச்சா கரெக்ட், ஆரம்பிச்சுதான் ஆகணும். ஜெகர், நம்ம எஸ்டேட்ல மீனான்னு ஒரு பெண்ணை பார்த்தேன். மீனாவா? என்ன துணிச்சல், என்ன அலட்சியம், என்ன அவளை விட ஒரு அழகான பெண் இந்த உலகத்திலேயே கிடையாதுங்கிறது என்னுடைய தப்பு. தப்பு. என் வானம்பாடி ஒருத்தி இருக்காளே, உன்னுடைய வானம்பாடி ஆர்டினரி கேளுடா. என்னுடைய மீனா மீனா ஏஞ்சல பாரு. என் வானம்பாடியுடைய கண்ணம் இருக்கு பாரு, கண்ணம். ஐயோ, ஜூலியட் கண்ணம் பாரு. நான்சென்ஸ். என்னுடைய மீனா கண்கள் இருக்கு, என்னுடைய மீனா கண்கள். அது என்ன சொல்றது? சொல்லு. எஸ், கிளியோபாட்ரா கண்கள். கிளியோபாட்ரா கண்கள், பூனை கண்கள். கிளியோபாட்ரா பாத்திருக்கியா நீ? நீ வந்து என்னடா ஜூலியட் பாத்திருக்கியாடா? நீ ஜூலியட் பாத்திருக்கியா? வானம்பாடினா வானம்பாடி தான் விடு, மீனா மீனா தான் விடு. மை வானம்பாடி இஸ் கிரேட், மை மீனா கிரேட் அண்ட் கிரேட். ஷட் அப் யூ ஃபூல். என்னடா சின்ன விஷயத்துக்கு கோச்சுக்கணும் நீ? என்ன மன்னிச்சிருக்க, ஏதோ உணர்ச்சியில தியாகு. நீ விரும்பின அதே மீனாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுல விளக்கேற்றி வைக்க வேண்டிய பொறுப்பு என்ன? அந்த பெண்ணை நான் கல்யாணம் செய்துக்கிறதுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவ கொடுத்து வச்சிருக்கேன் தியாகு. இதை விட பெரிய இடமா கிடைக்க போகுது. யார் அந்த மீனா? வேற யாரும் இல்ல, நம்ம கணக்கு பிள்ளை முத்தையா பிள்ளையுடைய டாக்டர் தான். அப்புறம் நான் சொல்ற பாயிண்ட் வேற. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனசை விலைக்கு வாங்க முடியுமா? அந்த பெண்ணு சம்மதிச்சாதானே இந்த கல்யாணம். அந்த பொண்ணை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய வேலை. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை பார்க்க மிஸ்டர் முத்தையா பிள்ளை வந்திருக்கேன். சேகர், இப்ப நான் சொன்ன பார், அதே முத்தையா பிள்ளை தான் வந்திருக்கார். அவர் தான் வந்திருக்காரா? அப்ப என்கிட்ட விட்டுரு, நான் முடிச்சிடறேன் பார். வணக்கம் மிஸ்டர் முத்தையா பிள்ளை, உட்காருங்க. இவர் தான் டாக்டர் சேகர், நம்ம முதலாளியோட உயிர் நண்பர். வணக்கங்க. பரவாயில்ல, உட்காருங்க. முகத்தை பார்த்தாலே தெரியுது முதலாளிக்கு ஏற்ற நல்ல நண்பர்ன்னு. இத பாருங்க, முதலாளி சமயத்துல வந்து 25,000 ரூபாய் தரேன்னு சொல்லாட்டா என் குடும்பமே நாசமா போயிடும். அப்படியா? பாருங்க, நம்ம தியாகம் இருக்காரு, நம்ம போன்ற பல குடும்பங்களுடைய வாழ்க்கையை மறந்து வச்சிருக்காரு. இப்ப நாம எல்லாம் சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை மறந்து வைக்கணும், இல்லைங்களா மிஸ்டர் முத்தையா பிள்ளை? சந்தேகம் என்ன, உயிரை கொடுத்து உதவினாலும் கூட போதாதுங்க. உயிரை ஒண்ணும் கொடுக்க வேண்டாங்க, நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். இந்த வீட்டுல விளக்கேற்றி வைக்க முடியும். தியாகுடைய மனசுல இன்பத்தை மழையா பொழிய வைக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? இதாங்க விஷயம். உங்க மக மீனாவை எங்க தியாகுவுக்கு நீங்க கட்டி கொடுக்கணும். என்ன சொன்னீங்க? என் மகளை முதலாளிக்கு கட்டி கொடுக்கிறதா? என் மீனாவை இந்த வீட்டுக்கு ராணி ஆக்குறதா? ஆமாங்க. சேகர், நான் ஒரு நொந்து போன ஏழை கணக்கு பிள்ளை. என்னோட வீடா விளையாடாதீங்க, கேலி செய்யாதீங்க. கேலி செய்யலைங்க, உண்மையா தான் சொல்றேன். எங்க தியாகு உங்க மீனாவை விரும்புறாரு. அவர் மீனாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணத்திலேயே அவருக்கு ஆசை ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் உங்ககிட்ட நேர்ல பேச மாட்டாரு. அதுக்காகத்தான் அவர் சார்பில் நானே கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றதுங்க, எனக்கு ஒண்ணுமே தோணலையே. உங்க மக மீனாவை எங்க தியாகுவுக்கு நீங்க கட்டி கொடுத்தா ஆசனம். என்ன யோசிக்கிறீங்க? சரின்னு சந்தோஷமா சொல்லுங்க. இதை விட மீனாவுக்கோ எனக்கோ பெரும் பாக்கியம் ஏற்படாதுங்க. முழு மனசோட மீனாவை கட்டி கொடுக்க. மிஸ்டர் பிள்ளை, நான் இப்போ உங்களுக்கு பண உதவி செய்தேங்கிறதுனாலயோ உங்க முதலாளிங்கிறதுனாலயோ அவசரப்பட்டு உங்க பொண்ணை விற்க வேண்டாம். நான் உங்களுக்கு தான் முதலாளியை தவிர உங்க குடும்பத்துக்கு முதலாளி இல்லை. நீங்க வீட்டுக்கு போய் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. சரிதாங்க. அந்த முடிவை சீக்கிரமா பண்ணுங்க. மேனேஜர் கூட போங்க. புது மாப்பிள்ள கல்யாணம் முடிஞ்சு போனா ஐயா அடிக்கடி பார்க்க கூட முடியாது. பார்வதி, பார்வதி, மீனா. என்ன பாச்சு? முதலாளி பணம் கொடுத்து தர. இந்தம்மா 25,000 ரூபாய்.
இத கொண்டு போய் அந்த ஆட்கொண்டாங்கிட்ட கொடுத்து இப்ப என்னையா சொல்றேன்னு கேட்க போறேன். அக்கா, நீ வாழ போற, பெரிய வீட்டு மருமகனா வாழ போற. நீ அதிர்ஷ்டக்காரி அக்கா, அதிர்ஷ்டக்காரி. அவளை விட நீதாம்மா அதிர்ஷ்டக்காரி. நம்ம குடும்பத்துக்கே ஒளி வீசும் விளக்கு நீ. இந்த ஏழை அப்பா மனசுல சந்தோஷத்தை மழையா பெஞ்ச மகளம்மா நீ. அதிர்ஷ்டக்காரியா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, அதிர்ஷ்டக்காரி மட்டுமல்ல, இனிமே நீ எனக்கு எஜமானி அம்மா கூட. அப்படின்னா ஒண்ணும் இல்லம்மா, நம்ம முதலாளி தியாகராஜன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சரின்னுட்டேன். ஆனா உன் சம்மதம் தெரியாம அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். என்னைய முதலாளி கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. என்னையாப்பா? என்னம்மா இது? ஏழு முத்தைய மகளா பிறந்தாலும் அழகுல உன்னை விட யாரம்மா சிறந்தவங்க இருக்காங்க? வாசல்ல முதலாளி மேனேஜர் காத்துக்கிட்டு இருக்காரு. உனக்கு சம்மதம் தான் சொல்லட்டுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மீனா, என்னம்மா இது? சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் இப்படி வருத்தப்படுற? அம்மா, பணத்துக்கு ஆசைப்பட்டு அவருக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க விரும்பல அம்மா. அவர் ரொம்ப நல்லவர். நம்ம குடும்ப கௌரவத்தையே காப்பாத்தினவர். அதுக்காகவாவது நாம் அவருக்கு இந்த கைமாறு செய்யத்தாமா வேணும். மீனா, நீ முதலாளிய மணக்க மறுத்தால் உன் சகோதரியின் கதி என்ன ஆகும் தெரியுமா? மீனா, நான் என்னம்மா சொல்லி அனுப்புறது? அக்கா வாழ வேண்டும், அக்கா வாழ வேண்டும், அக்கா வாழ வேண்டும். உங்க இஷ்டப்படியே செய்யுங்கப்பா, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. சரி மீனா, ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். மீனா, எனக்காக இந்த தியாகத்தை செய்ய வேண்டாமா? நான் பாக்கிட்ட உண்மையை சொல்றேன். வேண்டாக்கா, வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணத்துல பூர்ண சம்மதம். உண்மையாவா? ஆமா அக்கா. முதலாளி எந்த விதத்தில் குறைந்தவர்? அவருக்கு அழகு இல்லையா, பணம் இல்லையா? நான் உனக்காகவோ யாருக்காகவோ எந்தவித தியாகமும் செய்யவில்லை. நான் பெரிய வீட்டு மகாராணியாக போகிறேன். எனக்கு என்ன குறை? அப்படின்னு உன் காதல்? காதல் அது அறியா பருவத்தின் கனவு. இந்தாங்க, நீங்க கேட்டபடியே 25,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். முத்தியா பிள்ளைவாள், நாணயத்துல ஒரு இன்ச்சு கூட தவற மாட்டீங்க. போயிட்டு வருவீங்களா? போயிட்டு வர்றதா? என்னங்க இது? என் மகளை எப்ப இங்க கூட்டிட்டு வர்றது? மகள எங்க கூட்டியா? கதைய மாத்துறியா? ஐயா, 25,000 ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு என்ன ஏமாத்துறீங்களா ஐயா? நான் ஏமாத்தினா நீ ஏமாத்தின, உன் பொண்ணு ஏமாத்தினா, அதுக்கு இது பயன். ஐயா, ஐயா, இது அக்கிரமம் ஐயா. இது எது அக்கிரமா? எது அக்கிரமா? இது நியாயமாயா உங்களுக்கு? நியாயத்தை என்கிட்ட பேசுறியா? முதலாளி பாருங்க, முதலாளி பணத்தையும் வாங்கிட்டு என் பொண்ணை ஏத்துக்க மறுக்கிறாரு. மிஸ்டர் பிள்ளை, நீங்க இப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரே வார்த்தை, பார்வதியை உங்க மருமகளா ஏத்துக்க போறீங்களா இல்லையா? ஏத்துக்காட்டி என்ன? எனக்கு சொந்தமான காடுகள்ல 1000 ஏக்கரா உங்க மேற்பார்வையில் இருக்குல்ல, அதுல உள்ள மரங்களை எல்லாம் எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா வெட்டி வித்துட்டு அந்த பழிய முத்தையா பிள்ளை தலைமையில சுமத்துறீங்கல்ல. இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னியா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தும் நான் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணாம இருந்தேன்ல. ஜாக்கிரதை. தம்பி தம்பி தம்பி, நீ என்ன சொன்னாலும் அதை போல தம்பி. கவலைப்படாதீங்க மிஸ்டர் பிள்ளை, அந்த 1000 ஏக்கரா பூமியையும் நான் பார்வதிக்கே சீதனமா கொடுக்க போறேன். சம்மந்தி ஆயிட்டியா? சம்மந்தி ஆயிட்டேன். வா, ஜாலியா குடிப்போம் காப்பிய. வா வா வா. வாங்க சேகர், வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க, பெரியவங்க நிற்கும் போது பரவாயில்லைங்க. நீங்க வந்தா முதலாளி வந்த மாதிரி தான், மாப்பிள்ளையே வந்த மாதிரி தான். உட்காருங்க. பார்வதி, மீனா வாங்கம்மா. மீனா எங்கம்மா?
மீனாவோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி முன்ன நின்று நடத்த போறவரே வந்திருக்காரு. வாமா மீனா. ஆமாங்க, இதுதான் என் பொண்ணு மீனா. மீனா, உன் கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே இவர் தானம்மா. இவர் இஷ்டத்துக்கு மீறி எதையும் செய்ய மாட்டார் முதலாளி. இவங்க 2 பேருக்கும் அவ்வளவு ஸ்நேகிதம் அம்மா. என்னங்க புறப்பட்டுட்டீங்க? எனக்கு ரொம்ப அவசரமான வேலை. கொஞ்சம் பலாரமா வந்து சாப்பிட்டுட்டு போங்க. அந்த பொண்ணை பாத்தியா? என்ன சேகர், பெண் எப்படி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அந்த பொண்ணு அழகா இல்லையா? ஆமா, அழகாத்தான் இருக்க. என்ன ஏன்டா உம்முன்னு இருக்க? அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா என்ன? அந்த பொண்ணு என்ன பணத்துக்காக தான் கல்யாணம் செய்துக்கிறதா நீ நினைக்கிறியா? கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டு பேசாம இருக்க. சேகர், உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு வேற யாரையாவது காதலிக்கிறாளா? ஏண்டா பேசாம இருக்க? சேகர், அந்த பொண்ணு நம்ம வீட்டுல விளக்கேற்றி வைக்காட்டி பரவாயில்லை. அவ காதலிக்கிறவனே அவளுக்கு கல்யாணம் செய்து வச்சா போகுது. யாகு, பிளீஸ் கொஞ்ச நேரம் சும்மா இருறேன். எனக்கு புரிஞ்சு போச்சு. கல்யாணமே செய்துக்க வேண்டான்னு இருந்த எனக்கு அந்த ஆசையை உண்டாக்குனதே நீதான். இப்ப உனக்கு அந்த பெண்ணை பிடிக்கல போல இருக்கு. பரவாயில்ல சேகர், ஒண்ணு சொல்றேன் கேளு. உனக்கு பிடிக்காத பெண்ணை இந்த வீட்டுல நான் அனுமதிக்க போறதில்லை. என்ன இப்போ கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டா போகுது. மேனேஜர், உனக்கு உயிர் கொடுத்து வாழ்வழித்த உத்தம நண்பனுக்கு நீ காட்டும் நன்றி இதுதானா? யாகு வீட்டில் விளக்கேற்றி வைக்கப் போகிறேன் என்று சொன்ன நீ தன் வீட்டு விளக்கை நிரந்தரமாக அணைத்துவிடப் போகிறாயா? உன் சுயநலத்துக்காக அவன் என்றும் தனியனாகவே வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா சேகர்? நீங்க மிஸ்டர் முத்தையா பிள்ளை வீட்டுக்கு போய் இந்த கல்யாண சம்பந்தமா எந்த விதமான ஏற்பாடு செய்ய வேண்டாம், பொண்ணை எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. மேனேஜர், இந்த கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்க. வேண்டாம், சொல்ல சீக்கிரம். என்னடா நீ என்ன பண்ணிச்சிருக்கியா? மீனா எல்லா வகையிலுமே உனக்கு பொருத்தமானவதான். என் வானம்பாடிதான் ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறான். அந்த குழப்பத்துல அது யார் அவ்வளவு பெரிய பணக்காரன்? அவனும் ரொம்ப நல்லவன் தியாகு. வானம்பாடிக்கு பொருத்தமானவன் தான். நாம இதை பத்தி ரொம்ப பேசிக்க வேண்டாம். எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தின் அதிர்ச்சியில தான் உங்ககிட்ட பொறாமையோடும் ஆத்திரத்தோடு நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு தியாகு. உன்னுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்கும்போது நாமத்து கல்யாணம் செய்துக்கிறதா? ஐ வாண்ட் மேரி. இல்ல தியாகு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்பா என்னுடைய வேதனையை மறக்க முடியும். எனக்காகவாவது இந்த கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிக்கணும் தியாகு. புரியாத உணர்ச்சிகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டவன் நான் ஒருத்தன் தான் நினைச்சிருந்தேன். நீ என்னை விட மோசம்.